இன்றைக்கி மாதுளம்பழம் ஜூஸ் போட போகிறோம். இதை பாருங்கள், மாதுளம்பழம் சப்தா விதை ஊற வச்சுக்கிறேன் நைட்டே. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம். நல்ல மழைன்னு அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் சர்க்கரை. ஏன்னா நம்ம பால் ஊற்ற போகிறதில்ல, ஃப்ரெஷ் ஜூஸ் போட போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கலாம். இப்போ வடிகட்டிக்கலாம். மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெஷ் வடிகட்டியாச்சு. அது திருப்பி அவ்வளோ தூக்கி போட வேண்டியது தான். இப்போது சப்தா விதையை போட்டுக்கலாம். இதை பாருங்கள், சூப்பராக சர்க்கரை எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஜூஸ் குடிக்க. ஹெல்த்தியான ஜூஸ், வெயிலுக்கு இதமான ஜூஸ். இது கால்சியம் சத்து ரொம்ப இருக்குது இதில். உடம்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸான ஜூஸ் இது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.